எனக்கு என்னன்னா ஒவ்வொரு வண்டியுமே நிப்பாட்டி இருக்கும். முன்னாடியே நின்று எனக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளோ, இஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக. ஓகே சார். ஸோ இப்போ நமக்கு சிஎன்ஜி போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வைஸ் இன்னுமே நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்டோ ஆகட்டும், பேஸ் வேரியன்ட் இருக்கக்கூடிய அந்த ஆல்டோ ஆகட்டும், அது இல்லாமல் வேகனார் அண்ட் டூரஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த எர்டிகா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஓன் போர்ட் போறவங்க போது எல்எக்ஸி ஆப்ஷன், விஎக்ஸி ஆப்ஷன். இந்த விஎக்ஸிக்கு முன்னாடி எல்எக்ஸி ஒரு வேரியன்ட் இருக்கும். பட் டூர்ல வந்துட்டு இதெல்லாம் ஆஃபர்ஸ் எதுவும் போயிட்டு இருக்குல்ல இப்போ கரெக்டா? வேகனாருக்கும் ஈகோக்கும் ஆஃபர் தராங்க சார். 40,000 ஆஃபர். டிசைர் எர்டிகாக்கு ஆஃபர் தராங்க சார். வெஹிக்கிள் டிமாண்ட். அண்ட் இதோட இந்த டாக்ஸ் எல்லாமே லைஃப் டாக்ஸ் தானே ப்ரோ? அது இன்க்ளூடிங் தான் சார். எல்லாமே 5 வருஷத்துக்கு டாக்ஸ் வந்துடும். 5 இயர்ஸ் பெர்மிட் வந்துடும். 5 இயர்ஸ் பெர்மிட், எஃப்சி 2 வருஷம். ஆமாம், கீபோர்ட் எல்லாத்துக்குமே இதான் நமக்கு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ட்ரைவ். ஸோ டீபோர்ட் கார்ஸை பத்தி வீடியோ பண்ணுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த 2025 மாருதி சுசுகில என்னெல்லாம் டீபோர்ட் கார்ஸ் இருக்கு அண்ட் அதோட காஸ்ட் எல்லாம் எவ்வளவு வருது, வாங்கி ஓட்டுறது லாபமா, அண்ட் அதோட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், ஸோ லோனை பத்தி எல்லாமே ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனா உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காகவே நான் திருச்சி மாம்பழ சாலையில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இங்க இருக்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம இந்த கம்ப்ளீட் காரோட டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு விசிபிலிட்டியா பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க வந்துட்டு வேகனார் ஆல் நியூ டிசைர், ஸோ டூரஸ் இப்போ புதுசாக அந்த மாடலில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பேஸ் வேரியன்ட் எல்எக்ஸி வேரியன்ட்ல நமக்கு டூர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எர்டிகாவோட டூரே மாடலுமே நமக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட திருச்சி மாம்பழ சாலையில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் செந்தில் அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இந்த டீபோர்ட்ல என்னெல்லாம் மாடல் நமக்கு வருது, ஏன்னா மாருதியை பொறுத்த வரைக்கும் டீபோர்ட் சீரிஸை டூர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூர் சீரிஸ்ல என்னெல்லாம் மாடல்ஸ் இப்போ இந்த 2025 நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். இப்போ நமக்கு டீபோர்ட்ல இந்த டூர் சீரிஸ், ஸோ இதுல என்னெல்லாம் மாடல்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு? ஆல்டோல டூர் H1 கொடுக்குறாங்க சார். வேகனார்ல டூர் H3. ஓகே. டிசைர்ல இப்போ டூர் S கொடுக்குறாங்க, நியூ மாடல். சரி சரி. டூர் M வரும் சார். எர்டிகால 4 மாடல். இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் சிலேரியோலயுமே நமக்கு டூர் மாடல் வந்துட்டு இருந்துச்சு. ஓல்டு மாடல்ல கொடுத்தாங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் நமக்கு H2 வந்துட்டு இருந்துச்சு. அதுல இப்போ H2 மாடல் கிடையாது 2025. ஆமா சார். அண்ட் டிசைன்லயுமே பார்த்தோம்னா நம்ம புது மாடல் வந்துருச்சு. ரீசெண்டா கொடுத்ததுல நமக்கு ஃபுல் அப்டேட்டடா கொடுத்து இந்த மந்த் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஒவ்வொரு வண்டியுமே நிப்பாட்டி இருக்கும். முன்னாடியே நின்று எனக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளோ வரும், இஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கூட வந்து டூர் H3 மாடல் வேகனார் இருக்குங்களா? ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ வருது, டவுன் பேமெண்ட், அதை பத்தி எல்லாமே சொல்லுங்க ப்ரோ. டூர் H3 பெட்ரோல் வேரியன்ட் பாத்தீங்கன்னா சார், ஆன் ரோடு உங்களுக்கு 7,04,000 வருது. இதுல சிஎன்ஜி போனீங்கன்னா 8,12,000 வருது ஆன் ரோடு. 8,12,000, 1 லட்ச ரூபா கூட வரும். ஆமா சார். சரி, ஓகே. இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ, லோன் ப்ராசஸ்லாம்? பெட்ரோல் வேரியன்ட் போனீங்கன்னா ஒரு 2 லட்சம் கட்ட சொல்லுவாங்க சார். இதே சிஎன்ஜி போனோம்னா 2,40,000 கேட்குறாங்க. 2,40,000 வருது. இஎம்ஐ ஆப்ஷன் ஒரு 50,000 வரும் சார். 5 இயர்ஸ் பண்ணிக்கலாம். 15 அந்த ரேஞ்சுக்குள்ள. ஆமா சார். 5 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ப்ரோ? இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சிபில் பேஸ்டு தான் சார். ஒரு 9 அந்த ரேஞ்ச் வரும். 9% வரைக்கும். அண்ட் இதுக்கு முந்தின மாடல் ஒன்று இருக்குல்ல ப்ரோ, ஆல்டோ, அதை பற்றி டீட்டெயிலும் சொல்லிடுங்க அப்படியே. உங்களுக்கு ஆல்டோலே 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. பெட்ரோல் கொடுக்குறாங்க, சிஎன்ஜி கொடுக்குறாங்க. ஓ சூப்பர். பெட்ரோல் போனீங்கன்னா 6,16 வருது ஆன் ரோடு. சிஎன்ஜி போனோம்னா 7,22 வருது சார். 7,22 வருது. 6,16 அதுமே 1 லட்ச ரூபா டிஃபரன்ஸ்ல தான் வருது நமக்கு. ஓகே ஓகே. அதோட டவுன் பேமெண்ட்லாம் எப்படி ப்ரோ? சிஎன்ஜி போனோம்னா ஒரு 2 லட்சம் கேட்பாங்க சார். பெட்ரோல்னா 1,50 வருது அந்த ரேஞ்ச். 1,50. ஓகே. இப்போ நமக்கு வேகனாரோட 50,000 டவுன் பேமெண்ட்லேயே அது எடுக்கிற மாதிரி நமக்கு வருது. ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் இதோட இந்த டாக்ஸ் எல்லாமே லைஃப் டாக்ஸ் தானே ப்ரோ? அது இன்க்ளூடிங் தான் சார். எல்லாமே 5 வருஷத்துக்கு டாக்ஸ் வந்துடும். 5 இயர்ஸ் பெர்மிட் வந்துடும். 5 இயர்ஸ் பெர்மிட், எஃப்சி 2 வருஷம். ஆமா. கீபோர்ட் எல்லாத்துக்குமே இதான் நமக்கு. சரி ப்ரோ, இப்போ அடுத்து நம்ம அப்படியே டூர் மாடல் போயிடும். இப்போ புதுசா 2025 அப்டேட்டட் மாடல் பார்த்தலாம். எப்படி பார்த்தலாம் சார்? ஸோ டூர் இது வந்து நமக்கு எல்எக்ஸி வேரியன்ட் தான் வருது. நமக்கு நார்மலாக நம்ம ஓன் போர்டு வந்து எல்எக்ஸி இருக்கிறது வந்து இப்போ நமக்கு அப்படியே டூரஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆமா சார். ஃபீச்சர்ஸ் எல்லாமே 4 பவர் விண்டோஸ் இதெல்லாமே நமக்கு காமனாக வந்துடும். ரிமோட் லாக்கிங் வந்துடும். ஹெட் லாம்ப்ஸ் வந்து எல்லாமே நமக்கு அதே மாதிரி தான். எல்எக்ஸி வேரியன்ட் அப்படியே நமக்கு டூராக வந்துருது. ஆமா சார். இதோட பிரைஸ் எப்படி ப்ரோ? பெட்ரோல் போனோம்னா உங்களுக்கு 8,50 வருது சார் ஆன் ரோடு. 8,50. சிஎன்ஜி 9,60 சார் ஆன் ரோடு. ஓகே ஓகே. 1,10 கூட வருது. இதுக்கு டவுன் பேமெண்ட்லாம் ப்ரோ? பெட்ரோல் வேரியன்ட்டுக்கு ஒரு 2,50 கேட்பாங்க சார். சிஎன்ஜி ஒரு 3 லட்சம் கேட்பாங்க. 2,50, 3 லட்சம். ஓகே. எல்லாமே லோ வேரியன்ட்னா 50,000 கம்மி. அதுக்கு மேல ஹையர் வேரியன்ட் போக 50,000 கூட வருது நமக்கு. ஆமா. அண்ட் இங்க நிப்பாட்டி இருக்க வேரியன்ட் பாத்தீங்கன்னா விஎக்ஸி வேரியன்ட். ஸோ டூர்ல இல்லைங்கவும் நான் நார்மல் ஓன் போர்டு கொடுக்கக்கூடிய அந்த விஎக்ஸி வேரியன்ட் நான் நிப்பாட்டி இருக்கேன் வீடியோக்காக. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டீபோர்டா வேணும்னாலுமே பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே இதை எப்படி நம்ம
கீபோர்டா மாற்றணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அடுத்து அப்படியே நம்ம டூர் எர்டிகா இருக்குது நமக்கு. ஸோ அது எப்படி இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எர்டிகா, இதை வந்துட்டு டூர் எம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டீடைல்ஸ் நம்ம பார்த்துடலாம். சொல்லுங்கள் ப்ரோ இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ். இதில் எர்டிகா விஎக்ஸ் வேரியன்ட் கீபோர்டு கொடுக்குறாங்க சார். சரி 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 சரி. பெட்ரோல் வேரியன்ட் போனீங்கன்னா ஆண்ட்ராய்டு உங்களுக்கு 12-20 வருது. சிஎன்ஜி போனோம்னா 14-20 வருது. 14 2 ரூபா கூட வருது. ஆமாம் சார். இதில் நமக்கு டேக்ஸ் தான் அதில் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸோரூம் 10% அப்போ 10 லேக் போகிறனால நமக்கு டேக்ஸ் ஜாஸ்தி வருது. அது ஓகே 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 ப்ரோ. இதோட டவுன் பேமெண்ட்லாம் எப்படி ப்ரோ வருது? இதுக்கு உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 3 லட்சம் கேட்பாங்க சார். சிஎன்ஜி ஒரு 350 வரைக்கும் கேட்பாங்க. 350 வரைக்கும் வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே எல்லாத்துக்குமே சேம் தானுங்களே? ஆமாம் சார். 9% அந்த ரேஞ்ச் வரும் நமக்கு. டூர் வெஹிக்கிளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸில் எக்ஸோரூம்ல 85% பண்ணுவாங்க சார். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தால். ஓகே ஓகே. நியூ கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு 80% பண்ணுறாங்க. 80%. ஸோ இந்த எர்டிகா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஓன் போர்ட் போகிறவங்க போது எல்எக்ஸி ஆப்ஷன், விஎக்ஸி ஆப்ஷன். இந்த விஎக்ஸிக்கு முன்னாடி எல்எக்ஸி ஒரு வேரியன்ட் இருக்கும். பட் டூரில் வந்துட்டு டேரெக்டாக விஎக்ஸி தான் கொடுக்குறாங்க. விஎக்ஸியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்துட்டு பவர் விண்டோஸ், நாலுமே பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ், இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வர மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இது நம்ம கீபோர்ட் எடுத்து ஓட்டுறங்க போது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ரீமியம் ஃபீலிங்கே கொடுக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதோட வண்டியை பற்றின எல்லா ப்ரைஸ் டீடைல்ஸுமே இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. மைலேஜை பற்றி நம்ம எப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். ஒவ்வொரு மாடலுக்கும் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், பெட்ரோல் சிஎன்ஜி எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எர்டிகா பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 சார் கம்பெனி ரெக்கமெண்ட். வேற ஒரு 17 வரைக்கும் கிடைக்குது. 17 வரைக்கும் கொடுங்க பெட்ரோலாம். சிஎன்ஜினா சிஎன்ஜி 26 ரெக்கமெண்ட் சார். 23 அந்த ரேஞ்ச் கிடைக்குது. ஓகே ஓகே. 20+ சாலிடாக கிடைக்கும் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. இதே டூர் எஸ் போனோம்னா நமக்கு டூரஸ் உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட் 25 சார் ரெக்கமெண்ட். சிஎன்ஜி 33 சார். 33. ஓகே ஓகே. ஆண்ட்ராய்டு எப்படி இருந்தாலும் பெட்ரோலுக்கு ஒரு 20, சிஎன்ஜிக்கு ஒரு 26, 27 தாராளமாக எடுக்கலாம். மினிமம் எடுக்கலாம். 30 மேக்ஸிமம் வரைக்கும் 30 வரைக்கும் போகும் சார். இப்போ ஏன்னா டூர் எஸ்ல ப்ளஸ் இப்போ நமக்கு அப்டேட் பண்ண பார்த்தா அந்த 1.2 3 சிலிண்டர் இன்ஜின் இப்போ நமக்கு 3 சிலிண்டர் இன்ஜின். ஓகே. வேகனாரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ? வேகனாரும் உங்களுக்கு 1000 சிசி தான் சார். 3 சிலிண்டர் தான். 1000 சிசி தான் அது வருது. 1.2ல வந்து கிடையாது நமக்கு. ஓகே. 1000 சிசி 3 சிலிண்டர் இன்ஜின் தான். அதோட மைலேஜ் எப்படி நமக்கு வரும்? அது உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் 25 ரெக்கமெண்ட். பைரோட 23 வரைக்கும் கிடைக்கும் சார். 23 வரைக்கும். சிஎன்ஜி 33 ரெக்கமெண்ட். 30 கிடைக்கும் சார். ஓகே. இப்போ டூர் எஸ்ஸுக்கும் வேகனார் H3க்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் வரும் நமக்கு. ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு வேகனாருக்கும் ஆல்டோக்கும் ஒரே இன்ஜின் தான் ரெண்டுக்கும். சேம் 1 லிட்டர் இன்ஜின் தானே? பெட்ரோல் தான் நமக்கு. பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுலேயுமே அதே தான். அதோட மைலேஜ் ஆல்டோக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் சார். அதே தான் வரும் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு சிஎன்ஜி போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வைஸ் இன்னுமே நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்டோ ஆகட்டும், பேஸ் வேரியன்ட் இருக்கக்கூடிய அந்த ஆல்டோ ஆகட்டும், அது இல்லாமல் வேகனார் அண்ட் டூரஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெட்ரோலில் உங்களுக்கு 20+, சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 27 to 30 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. வேகனார் மட்டும் தான் நமக்கு 7 சீட்டரா இருக்கவும் மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இதுவுமே பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18 வரைக்கும் கொடுக்குங்களா? கிடைக்கும் தாராளமாக. 15 to 18 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பெட்ரோல் கொடுக்கும். சிஎன்ஜி போகும்போது 22+ வருங்களா? கிடைக்கும் சார். கிடைக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது. இது இல்லாமல் ஈக்குவலி உங்களுக்கு கீபோர்ட் கொடுக்குறாங்க சார். சரி சரி. டூர் வி வேரியன்ட் தராங்க. அதில் பெட்ரோல் வேரியன்ட் தராங்க, சிஎன்ஜி தராங்க. ஓகே. ஈக்கோவை பொறுத்த வரைக்கும் 5 சீட்டு 7 சீட்டு ரெண்டு வருமே. ரெண்டுலையுமே கீபோர்ட் மாடல் கொடுக்குறாங்க நமக்கு. ரெண்டுமே கொடுக்குறாங்க சார். ரெண்டுமே கொடுக்குறாங்க. அதோட காஸ்ட் எவ்வளோ வருது? 7 சீட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 7-10 வருது சார். 7 சீட்டு. 5 சீட்டு போனோம்னா 7-20 வருது சார். ஒரு 10,000 டிஃபரெண்ட். ஏசி மாடல். ஆமாம். 7 சீட்டில் ஏசி கிடையாது. 5 சீட்டு நமக்கு ஏசி வருது. 5 சீட்டு நான் ஏசியும் தராங்களா? அது கிடையாது சார். அது கிடையாது. சிஎன்ஜியோட ப்ரைஸிங் எவ்வளோ ப்ரோ வருது? டூர் வி சிஎன்ஜி உங்களுக்கு 830 வருது சார். 830 வருது. 1 லேக் கூட தான் அதுல இருந்து. அது 7-10 சொல்றீங்க. 5 சீட்டர் ஏசி. ஆமா. 5 சீட்டர் ஏசிக்கு தான் சொல்றீங்க. இப்போ 720னா இது 830. ஆமா. ஓகே. அது 110 அந்த ரேஞ்ச் தான் கூட வருது. ஆமா. டவுன் பேமெண்ட் 7 ரூபாங்கும் போது அதுக்கு மேலே 240 அந்த ரேஞ்ச் வருங்களா? ஆமா சார். டவுன் பேமெண்ட் 240 அந்த ரேஞ்ச் தான். வேகனாருக்கு என்ன ஒரு அதே காஸ்ட் அப்படியே நமக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. டீகோக்கும் போது அதில் 1.2 லிட்டர் இன்ஜின் நமக்கு ஒரு ரைட்டுங்களா? ஆமா சார். 1.2 லிட்டர் இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஓகே ஓகே. அதோட மைலேஜ் எவ்வளோ வரும் நமக்கு? பெட்ரோல் வேரியன்ட்டுக்கு உங்களுக்கு 20 ரெக்கமெண்ட் சார். 20 ரெக்கமெண்டட். 70 கிடைக்கும் சார். 17 கிடைக்கும். ஓகே. சிஎன்ஜினா? சிஎன்ஜி 26 ரெக்கமெண்ட். 23 கிடைக்கும். 23 அந்த ரேஞ்ச். ஒரு 10ல இருந்து 15% நமக்கு ஆன் ரோடு கம்மி பண்ணிக்கிற மாதிரி வருது. மற்றபடி நமக்கு 20+ தான் எல்லாமே. ஆமா. இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ரேட்டுக்கு சிஎன்ஜி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். கீபோர்டுக்காக வெஹிக்கிள் எடுத்து ஓட்டணும். ஸோ அதுதான் நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்க சிஎன்ஜி போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும்னு தோணுது. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டோம். ப்ரைஸிங்லேருந்து டவுன் பேமெண்ட், லோன் பற்றி எல்லாமே. இப்போ இதெல்லாம் ஆஃபர்ஸ் எதுவும் போயிட்டு இருக்குங்களா இப்போ கரெக்டா? வேகனாருக்கும் ஈக்கோக்கும் ஆஃபர் தராங்க சார். 40,000 வரைக்கும் ஆஃபர். டிசைர் எர்டிகாக்கு ஆஃபர் கிடையாது சார். வெஹிக்கிள் உங்களுக்கு டிமாண்ட்
ஓகே ஓகே. ஆமா, டூரிஸ்ட்மே நமக்கு நியூ மாடல் ஆஃபர்ஸ் அந்த வெயிட்டிங் பீரியட் 2 மந்த் ஆகுது. ஒரு 2 months வரைக்கும் வெயிட்டிங் பீரியடுமே போகுது. 40,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் தராங்க. ஆனால் வேகனாருக்கும் ஈகோக்கும் 40,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் ப்ரைஸாக தான் இதுவுமே தெரியுது நமக்கு. அண்ட் டீபோர்டு வாங்கி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎன்ஜிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு சிஎன்ஜி கொடுக்கக்கூடிய மைலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. வீடியோவை தொடர்ந்து பார்த்ததையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ இருக்கிறது VXi மாடல் அண்ட் இதையுமே டீபோர்டா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கும்போது மாருதியை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா காஸ்ட்லயுமே நமக்கு டீபோர்டுக்கு வரக்கூடிய இந்த 2 சீரிஸ் மட்டும் இல்லாம ஓன்போர்டுக்கு வரக்கூடிய காசை கூட அவங்க வந்துட்டு டீபோர்டா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க ஓன்போர்ட் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் லாக் இருக்காது. பட் டீபோர்டுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 80 km/h வந்து லாக் இருக்கும். ஸோ நீங்க அதனால நீங்க மற்ற மாடல்ஸ் எடுத்தாலுமே அந்த மாடல்ஸுமே 80 km/h தான் ஓடுற மாதிரி உங்களுக்கு லாக் பண்ணி தான் கொடுப்பாங்க. பிரைசிங்குமே வந்து உங்களுக்கு ஒரு 20,000 to 30,000 அந்த லாக் பண்ணி அதோட பேப்பர் ப்ரொசீஜருக்கு அந்த ஒரு 20,000 to 30,000 கூட ஆகும்னு சொல்றாங்க. கரண்டா பாத்தீங்கன்னா ஏபிடில வந்து இப்ப அந்த இது நாங்க பண்றது இல்ல, இப்போ கரண்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த 5 மாடல்ஸ்ல எது டீபோர்டுக்கு உகந்ததா இருக்கும் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டியை வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னா 5 மாடல்ஸ்லயுமே சிஎன்ஜி போறது நல்லாவே உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டோ K10 ஆகட்டும், வேகன் ஆகட்டும், டிசைர் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் லெவல் ஆஃப் மைலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்குறது சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால சிஎன்ஜி இந்த 3 வெஹிக்கிள் நீங்க போயிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி சேமா இருக்கும். இது 7 சீட் எர்டிகா வந்து 7 சீட்டரா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக சில மைலேஜ் வந்து கம்மியாகுது. அப்படியுமே பார்த்தாலும் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மஹேந்திராவோட ஜைலோ, கியா கேரன்ஸ், டீசல் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எர்டிகாவோட சிஎன்ஜில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல பெட்டர் மைலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால இதுவே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியா தான் இருக்கும். சேமஸ் ஈகோக்குமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஈகோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிஎன்ஜி போய்க்கலாம், நல்லாவே ஸ்பேசியஸா தான் இருக்கும். மற்றபடி கம்ஃபர்டபுள் வைஸ் பாக்குறவங்களுக்கான பாத்தீங்கன்னா இந்த டிசைர் 2S அந்த எர்டிகாவோட 2M, ஸோ இந்த 2 மாடலும் பாத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுள் வைஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ கொடுக்குறாங்க பேஸ் வேரியன்ட், இருந்தாலுமே ஒரு 4 பவர் விண்டோஸ், ப்ரொஜெக்டட் லேம்ப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னாலுமே VXi வேரியன்ட்லாம் இதுலயுமே சேம் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்தது. பிளஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்டுமே இந்த எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துருது. ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் வைஸ் அது மட்டும் பேசஞ்சர் கம்ஃபர்டபுளுக்குமே பின்னாடி வந்து ஹெட்ரஸ்ட்ல இருந்து சீட் குஷன்ல இருந்து எல்லாமே இது 2 பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். வேகனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து நான் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம சிட்டிக்குள்ள இந்த ஓலா ஊபர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களாமே சிட்டிக்குள்ள ஒரு ரெக்டர் டிராபிக்ல போகணும், சில சந்துக்குள்ள எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஆல்டோ இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் அந்த எந்த இடத்துல நீங்க வண்டி ஓட்ட போறீங்க அண்ட் உங்களோட கஸ்டமர் எப்படி, ஸோ இதெல்லாம் போறதுதான் இந்த வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்டுமே ஏத்த மாதிரி மாருதியோட இந்த 2 சீரிஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வண்டியை கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க மாருதியோட டீபோர்ட் வெஹிக்கிள்ஸ் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.